கேரளால தளபதியோட செலிப்ரேஷன் கோயம்புத்தூர்ல இருந்து நேற்று நைட்டு வந்து நிக்கிறேன். ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இதுக்காக மட்டும் தளபதி படம் பாக்குறவங்க மட்டும் வந்திருக்கோம். படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். தளபதியோட படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ணனோட கடைசி படம்ங்கிறாங்க. அண்ணனோட கடைசி படம். அண்ணன் அரசியலுக்கு வர போறாரு. அண்ணனோட கடைசி படம்ங்கிறாங்க. அண்ணனுக்கு இது அதனால நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். அண்ணனை திரையில பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலோட இருக்கோம். கண்டிப்பா அந்த படம் வெற்றி பெறும். அண்ணனை திரையில பார்த்துட்டு படம் முடிஞ்சு நாங்க உங்களுக்கு சொல்றோம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆமா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாடு அரசு இது அண்ணன் அரசியலுக்கு வரனால அது ஒரு இது சொல்றாங்க. அதுல பாலிடிக்ஸ் இருக்கிறனால அண்ணனோட ஷோ 9 மணிக்கு தான் போடுறாங்க. இருந்தாலும் அங்கே நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் 9 மணிக்கு காத்துட்டு இருக்காங்க அண்ணனை திரையில பாக்குறதுக்கு. நிறைய ரசிகர்கள் பெங்களூர் போயிருக்காங்க, கேரளா வந்திருக்காங்க. நாங்க இங்க கேரளா பாலக்காடுக்கு வந்திருக்கோம் அண்ணனை பாக்குறதுக்காண்டி. அண்ணனை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்றோம். அண்ணனோட படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, அண்ணனை நாங்க திரையில பார்த்தாலே போதும். அண்ணனை நாங்க அண்ணன் இப்ப திரையில சாதிச்சிட்டாரு. அடுத்து மக்களுக்கு எம்ஜிஆருக்கு அடுத்து அண்ணன் மக்களுக்கு இது பண்ணணுங்கிறதுக்காண்டி அரசியலுக்கு வந்திருக்காருங்க. கண்டிப்பா மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களுக்காண்டி அண்ணன் நல்லதை செய்வாருன்னு உறுதியா நான் சொல்லிக்கிறேங்க. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம். இதுக்காக தான் எங்க தளபதி கொண்டா நான் தான் வர்றேன். பாருங்க 4 மணிக்கு ஷோவே கிடையாது. இங்க பாரு கேரளாவை நம்பி வந்தோம். இந்த பாரு ஷோ செலிப்ரேஷன் வேற மாதிரி நடக்குது. இங்க பாரு வேற நடக்குது. என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு கேரளாவை பாரு. ஆமா அப்படி நடக்குது. தளபதியோட செலிப்ரேஷன் கேரளால தளபதியோட செலிப்ரேஷன் கோயம்புத்தூர்ல இருந்து நேற்று நைட்டு வந்து நிக்கிறேன். 8 மணிக்கு வந்து நிக்கிறேன். வருங்கால சிஎம்மோட படத்தை பாக்குறது ஒண்ணும் இல்ல. அங்க 9 மணிக்கு ஷோ. கோயம்புத்தூர் தான், நான் பாலக்காடு தான், கோயம்புத்தூர்ல போய் இருக்கிறேன். அங்கதான் வந்திருக்கோம். எப்பவுமே இங்கதான் பாப்போம். கேரளா தான். அங்க 9 மணிக்கான ஷோ, அங்க 4 மணிக்கே வருது. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இதுக்காக மட்டும் தளபதி படம் பாக்குறவங்க மட்டும் வந்திருக்கோம். அங்க 9 மணிக்கு சொன்னனாலதான் இங்க சரி இங்க பாக்கலாம்னு வந்தோம். இங்க கொண்டாட்டம்லாம் பயங்கரமா இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமா இன்னும் அதிகமா இருக்குது. கேரளா ரசிகர்கள் எடுத்து 2 மடங்கு அதிகமா கொண்டாடுறாங்க. ஆமா, அதாவது நான் ஒரு காலேஜ் படிக்கிற பையன். அதை பத்தி அவ்வளோக்கா இது கிடையாது, நம்ம பேசுறது இது பண்ண முடியாது. இருந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தளபதி சின்ன வயசுல பாக்குறோம், அவரோட இதுக்காக பண்ணுவோம். எங்களுக்கு ஓட்டு கேரளா தான். ஆனா இங்கிருந்து பார்க்கும்போது இப்போ விஜய் கட்சிக்கு போனது தேவையில்லை தோந்துருச்சு. ஆனா நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அங்கிருந்து பார்க்கும்போது தான் ஒரு ஆப்போசிட் கட்சி வேணும், அது தேவைதான். அதுக்காக தலைவர் வருவா. ஆமா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்புவோம், நாங்க நம்புறோம், நடக்குங்கிற நம்பிக்கை தானே எல்லாமே. எல்லாருமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில நாங்க இருக்கோம். அது நடக்குங்க நம்புவோம், அவ்வளவுதான். ஆமா ஆமா, மாநாட்டுக்கு என்ன பாக்குறாங்கன்னா அது ஒரு கட்சின்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கு, கொடின்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கு. படிப்படியா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கு. அடுத்த கட்ட கட்சியுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னா மாநாடு தான். மாநாடு நடத்துறதுக்கு அடுத்து என்ன பிரவேசத்துக்கு என்ன எடுத்து ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு அடுத்து இதர கட்சிகளுடைய கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அரசியலை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அது நடக்கும்போது நடக்கும். எதுவுமே எப்படி சொல்றது, நம்மளுக்கு மக்கள் கிட்ட நம்ம வெளிப்படையா இருக்கிறோம். வெளிப்படையா ஒரு ஆட்சி கொடுத்து நல்லது நடக்குங்கிறத மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும். சில விஷயங்கள் செஞ்சு அதை பிரவேசிக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். படத்தை பத்தி சொல்லணும்னா பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். ஏன்னா அண்ணாவோட லாஸ்ட் ஃபிலிம் தான் இது. இனி படம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஹெச்வினோது முதல்ல உண்டுன்னு சொல்லியிருக்காரு. பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. வெங்கட் பிரபு என்ன மாதிரி பண்ணியிருக்கோம்னு நாங்கள் பார்க்குறோம். நல்லா தான் இருக்குன்னு பிளாக் பஸ்டரான நினச்சி தான் நாங்கள் வந்திருக்கோம். பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. அண்ணனுக்காக வெயிட்டிங்.